அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சட்டப்பேரவையில நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏகப்பட்ட அறிவிப்பு குடுத்திருக்காரு. இதுல முக்கியமான அறிவிப்பு ஒண்ணுக்கு நாலா பக்கத்துல இருந்து கிளம்புன மிகப்பெரிய எதிர்ப்புகள். இது என்ன ஏது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள பேசுவோம். ஒரு ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா, இது வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத தாண்டி, இது மத்திய அரசு கையில இருக்கையில எப்படி முதல்வர் மட்டும் எடுக்க முடியும்? அப்ப பாஜகவை நெருங்குகிறதா தாவேகா அப்படின்ற ஒரு விஷயத்துல திமுகவுடைய ஐடி விங் இறங்கி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம விரிவா பேச போறோம். உண்மையிலே என்னதான் நடக்குது, ஆதவ அர்ஜுனா எதுக்காக உதயநிதியை பொலன்னு பொழந்திருக்காருன்றதெல்லாம் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க. மறக்காம உங்க கமெண்ட்டை கருத்துல சொல்லிருங்க. வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டப்பேரவை ஆரம்பிச்ச உடனே பயங்கர ஒரு அறிவிப்புகளோட போய்கிட்டு இருந்துச்சு. நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பெண்களுக்கான அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில இருந்து இப்போ ஆரம்ப கட்டமா 3 சிலிண்டர்கள் தைப்பொங்கல்ல இருந்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும், எதுக்காக 3 மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா, எண்ணெய் அந்த எண்ணெயுடைய சுத்திகரிப்பு விஷயம், எரிபொருள் கம்மியா இருக்கிற விஷயம் இதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு ஒரு 3 சிலிண்டர் மட்டும் கொடுப்போம் அப்படின்ற ஒரு மாபெரும் திட்டம். இந்த 3 சிலிண்டரே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் அமைஞ்சிருக்கு. திட்டம் அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பொதுமக்களுடைய மகிழ்ச்சி வெளியில தெரிஞ்சிச்சு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, வர்ற அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அனைத்து மகளிர்களும் அனைத்து மாநகர பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயணம் அப்படின்ற ஒரு மாபெரும் திட்டம் விடியல் பேருந்து மூலியமா இன்னைக்கு பெண்களுடைய அந்த ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தின ஒரு விஷயம் தான் அந்த ஓசி பஸ்ன்னு சொல்லி திமுக அமைச்சர்களே அந்த காலத்துல நம்மளை வந்து அவ்வளவு தூரம் கேவலமா பேசின ஒரு திட்டம் தான் இந்த விடியல் பேருந்து திட்டம். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த விடியலை தூக்கிட்டாரு. மகளிர் திட்டமா தொடர்ந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அது வெற்றி பயண திட்டமா வந்து இன்னைக்கு மாநகர பேருந்துகள்ல அனைத்துகள்லையுமே வந்து நம்ம பெண்கள் இலவசமா போறதுக்கு அனைத்து வழிவகைகளும் அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து தொடங்குறாங்க. உண்மையிலே நல்ல மகத்தான திட்டம். இது ரெண்டையும் தாண்டி விவசாயிகளுக்கு வயிற்றுல பால், அதாவது நம்ம வயிற்றுல பால் என்னமோ சொல்லுவாங்கல்ல பழமொழி, அந்த ஒரு பழமொழி மாதிரி வயிற்றுல பால் வாத்தாங்களே அப்படின்ற மாதிரி விவசாயிகள் வயிற்றுல பால் வாத்த நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பரந்தூர் திட்டத்தை கைவிட்டது அப்படின்றது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு திட்டமா பார்க்கப்படுது. கைவிட்டுட்டாங்க அப்படின்றத தாண்டி இந்த திட்டத்தை கைவிட்டதுனால என்னங்க நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுடைய நிலங்கள் கையகப்படுத்துறது நிறுத்தப்படும். கையகப்படுத்தின நிலங்கள்ல மிகப்பெரிய தொழிற்சாலை நிறுவனங்கள், சிட்கோ நிறுவனங்கள் மாதிரி வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏரி குளங்கள் பாதுகாக்கப்படும். அது வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சியின் கீழே தூர்வாரப்பட்டு நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும். இதனால நீர்மட்டம் உயரும். இது வந்து நல்ல விஷயம். கெட்ட விஷயம் என்னங்கன்னு பார்த்தா, ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு சென்னையில் இருக்கிற ஒரே ஒரு அந்த விமான நிலையம் மட்டும் பத்தாதுன்னு தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் இந்த பரந்தூர். இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வெளிநாட்டுகள்லேருந்து ஈர்க்கப்படுற முதலீடுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து பயணங்களும் இந்த பரந்தூருக்கு வந்தால் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் 1.5 ட்ரில்லியனாக உயரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட திமுக காலகட்டங்களில் மத்திய அரசோட இணைந்து செயல்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பரந்தூர். அப்படி இருக்கையில் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் பரந்தூர் திட்டத்தை எதிர்த்தாங்க. நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போதே இதுக்கு குரல் கொடுத்தாங்க. விவசாயிகள் கூட நிற்போன்னு சொன்னாங்க. தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதுக்கான திட்டமே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அமைஞ்ச இந்த திட்டம் தான் இன்னைக்கு அறிவிப்பு பரந்தூர் கைவிடப்படுகிறதுன்னு. அப்போ அமித்ஷா வந்து போய் 3 நாள் கூட 4 நாள் கூட ஆகலை, அதுங்களே வந்து பரந்தூரை கைவிடுறாங்களே அப்படின்னு இருக்கும்போது, ஒருவேளை அமித்ஷா கூட நைட்டில் முதல்வர் என்ன பேசியிருப்பாரு, இதைத்தான் பேசியிருக்காரோ? அப்போ மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு ரத்துன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி, நல்லது செஞ்சாலும் கட்டுனாலும் நீங்கள் விவசாயிகளை அடி வயிற்றுல அடிக்கிறீங்கன்னு சொல்கிறது கட்டலை. இது வந்து பிரச்சனைங்க, விவசாயிகள் நல்லா இருக்கட்டுங்க, வேற எங்கேயாவது கட்டி விட்டுருவோம், இடத்த தேடி அடிப்போம்னு சொன்னால் அது எப்படி நீங்கள் எங்கள் வயிற்றுல அடிப்பீங்கன்னு இப்போ ஸ்டாலின் உட்காந்து கதர்னு கதறாப்புல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பரந்தூர் வரைக்கும் எங்களோட விவசாயிகள் கூடவே நிற்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உதயநிதி, ஸ்டாலின், தங்கம் தென்னரசு, ஓபிஎஸ் இந்த மாதிரியான திமுகவை சார்ந்த சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பரந்தூர் கொஞ்ச நேரத்திலேயே இது எப்படிங்க நீங்கள் நிப்பாட்டலாம், இது சரியாக வராதுங்க, எங்கள் இடம்லாம் கிடக்குங்க, நீங்கள் வாட்டுக்கு அந்த ரத்துன்னு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு யாருங்க பணம் தருவா, உங்களால் எப்படிங்க ரத்து பண்ண முடியும், இது சரிப்பட்டு வராது, அப்போ வர முதலீடு பூரா ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் போயிருங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து சொல்லி இப்போ அறிக்கை மேலே அறிக்கை கொடுத்து அப்படியே பதறிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு. இது பதறிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு காவிரி டெல்டாவுடைய விவசாயிகள் இந்த அறிவிப்பு கேட்ட அடுத்த மறுகணமே பட்டாசு வெடித்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கதறது நமக்கு முக்கியமா, விவசாயிகளோட மகிழ்ச்சி நமக்கு முக்கியமா, தமிழ்நாட்டுக்கு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த 1.5 ட்ரில்லியன்
பொருளாதாரம் முக்கியமான்னு பார்த்தா இப்போதைக்கு நமக்கு சோறு தான் முக்கியம். அப்படின்றனால நம்ம கண்டிப்பாக விவசாயிகளுடைய அந்த ஒரு சந்தோஷமான விஷயம் தான் முக்கியம். இன்னைக்கு உண்மையிலே வந்து பரந்தூர் திட்டம் நிறுத்துனது அப்படின்றது கண்டிப்பாக பொருளாதார ரீதியில் பின்தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வரக்கூடிய பொருளாதார அந்த முதலீடுகள் வந்து அண்டை மாநிலங்களான ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் அதுக்கு மாற்று இடமா ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு நம்ம முதல்வர் அவர்கள். இன்னைக்கு ராமநாதபுரம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தீவு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தீவுனே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ராமநாதபுரத்தில் இந்த ஒரு விமான நிலையம் அமையுது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா அமையும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஒட்டுமொத்த தென் மாவட்டமே வந்து இன்னைக்கு சென்னை அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும், தொழில் வளர்ச்சி அடையும், புது புது தொழில்கள் உருவாகும். வறண்ட நிலமா இருக்கிற ராமநாதபுரம் இன்னைக்கு வந்து எழுச்சி பெறும். ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோவில் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக திருப்பதிக்கு அடுத்து பிரசித்தி பெற்ற கோவிலா இருக்கு. யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு எந்த அளவில் போய் நிற்கும்னு. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது தப்பா இருக்குங்க, சரியா வராதுங்க, ஏதோ தப்பா முதல்வர் முடிவு எடுத்துட்டாரோ, விவசாயிகள் போனா போகட்டுங்க, செத்தா சாவட்டுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக காரங்களே இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா எவ்வளோ கேவலம், அசிங்கமா இல்லை உங்களுக்குலாம்? இப்போ அப்படி விவசாயிகள் வயிற்றுல அடிச்சு தான் நீங்கள் காசு பார்க்கணுமா? வேற திட்டமே இல்லையா? நேற்று வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் லேடின்னு கூட பார்க்காம ஒரு அமைச்சரை அந்த அளவுக்கு அசிங்கமாக பேசுறீங்க. அப்போ அந்த அமைச்சர் முகத்தில் உங்கள் அம்மா முகமோ உங்கள் அக்கா முகமோ உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க முகமோ வந்து போலையா? ஏன் அவங்க வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவங்க வந்து அந்த இது இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. நான் அப்படி மீறியே கேட்குறேன், கனிமொழி சொன்னதே நான் கேட்குறேன். உங்கள் திமுகவுடைய கனிமொழி அவர்கள் ஒரு பெண், அவங்களுக்கு அந்த பெண்ணோட வழி தெரிஞ்சிருக்கு. ஏன்பா அவங்க அப்படி ட்ரெஸ் போட்டாங்கன்னா உனக்கு எங்கப்பா எரியுது? உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஒரு தொழில்துறை அமைச்சர் 4 நாடுகளுக்கு போக வேண்டி வரும், அந்த நாட்டோட துணிமணிகள் அணிய வேண்டி வரும். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி திமுக காரங்களே நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கனிமொழி அக்கா கேட்டிருக்காங்க. நான் கேட்கல மக்களே, ரைட்டா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு பெண் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது அந்த காலம். ஒரு பெண் அப்படின்னா இன்னைக்கு வந்து தொழில்துறை அமைச்சராக வந்து இன்னைக்கு பெண் அவர்களை போட்டிருக்கிற நம்ம தமிழக முதலமைச்சர் எங்க கண்ட ஊழல் பண்ணிக்கிட்டு ஹவாலா பணங்கள் ஆட்டையை போட்டுக்கிட்டு வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் வந்து வேலை பார்க்க வந்தேன்னா 30% எனக்கு கொடுத்துடணும், 20% கட்சிக்கு கொடுத்துடணும், 10% ஸ்டாலின் டாக்ஸுக்கு கட்டிடணும்னு சொல்லிட்டு வந்து தொழில் பண்ணுறவங்கள பண்ணவே விடாமல் நீ வெளிமாநிலத்துக்கு போயிடுன்னு சொல்லி அடிச்சு பத்துன நீங்கள்லாம் எங்கன்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பெண் அமைச்சராக இருந்தால் நான் அசிங்கப்படுத்துவேன், ஆண் அமைச்சராக இருந்தால் ஊழல் பட்டம் கட்டுவேன். இந்த கோவையில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய பாலாஜி அவர்களே, நீ ரேஞ்ச் ஓவர் கார் வாங்கியிருக்கியாம்லப்பா, ஏன் வாங்கினா உங்களுக்கு எங்கே எரியுது? நீ அவர் வந்து லஞ்சம் வாங்கி வாங்கினாரு, ஊழல் பண்ணி வாங்கினாருன்னு நிரூபி, நாங்களே கேள்வி கேட்குறோம். இதுதான் வந்து திமுகட்ட நாங்கள் சொல்கிறது. நீ வாங்கினாருன்னு சொன்னால் ஆதாரம் காட்டுன்னு கேட்போம். இன்னைக்கு நீ வந்து கேட்குற ஆதாரம் இன்னைக்கு முதலமைச்சர் டேபிளில் இருக்கிறத எப்போ திறக்கணும்னு அவருக்கு தெரியும், அவரே சொல்லிட்டாரு. அப்படி மீறி திறந்தா எதிர்க்கட்சியில் யாருமே இருக்க மாட்டீங்க, நாங்கள் யார் கூட போய் போட்டி போடுறது அப்படின்றதே அவரே கேட்டார், ரைட்டா? அப்போ ஒட்டு மொத்தமாக வந்து ஏற்கனவே தாத்தாக்காரர் மஞ்சப்பை எடுத்துகிட்டு வந்தார், இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் திருப்பி ரிட்டன் அனுப்பிச்சு விட்டீங்க. அப்பாக்காரரை வீட்டில் உட்கார வச்சிட்டீங்க. ஏதோ மயங்காரர் 2 வார்த்தை பேசுகிறாப்புல, ஏதோ படக்குன்னு பேசிட்டாலும் புன்னங்கால் படனியில் தெரிக்க சட்டமன்றத்தை விட்டு ஓடிடுறாப்புல. இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆதாரத்தை கொடுன்னு கேட்டிங்கன்னா பொசுக்குன்னு திறந்துட்டாருன்னு வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி எப்படா போகணும்னு இருக்கும்போது என்ன பண்ணி குட் மார்னிங்ஸ் பண்ணி வேற நீதிபதியிட்ட திருப்பு வாங்கினீங்க அப்படின்றது தெரியாமல் போச்சு. உச்சநீதிமன்றம் தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைதை தள்ளி போட்டுருச்சு, சாமினை நீட்டிச்சு விட்டுருச்சு. உண்மையிலே ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இதை பற்றின உங்கள் கருத்தை வந்து நம்ம கமெண்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறோம். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த சூப்பர் 6 திட்டம் மற்றும் அந்த பெண்களுக்கான அந்த இலவச பயண திட்டம், இதை பற்றி எதனா விவரம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.